ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியா வச்சு வின் பிரேக்கில் சீசன் 1 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்துமே வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பிரமாதம் பிரமாதம், அனல் பறக்க போகுது. இதுல என்னையா பிரமாதம்? ஆனா சக்குரா சுகிஸ்டான ஒருத்தன் இருக்கும்போது டாப்புக்கு வரத பத்திலாம் நீ யோசிக்கவே கூடாது. இதைத்தான் எதிர்பார்த்தேன். மிடில் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே சுகிஸ்டா இங்கதான் இருந்தான். அவனோட திறமையை பத்தி இங்க இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதோட இந்த ஃபியூரின் ஹை ஸ்கூலுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடியே போ ஃபியூரினோட மெம்பர்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும்தான் அனுமதி இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது டாப்புக்கு வர்றதுக்கு அவன் என்னெல்லாம் பண்ணுவான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. வெளியிருந்து வந்த உன்னால இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கவே முடியாது. டாப்புக்கு வரணும்னு அவன் வெறியோட சுத்திக்கிட்டு இருக்கான். நீயும் டாப்புக்கு வரணும்னு ஆசைப்படுறன்னு வேற சொல்லிட்டியா? அதனால சும்மா ஏத்தி விடாம அவங்களை தடுத்து நிறுத்து. நீ போய் தடுக்க வேண்டியதானே? எங்களால அது முடியாத காரியம். நீ மட்டும் இப்ப இத உள்ள போய் தடுக்கலன்னு வை, அந்த வெளியூர்காரன் காலி. ஏய், காத்துல கை வீசுற இன்னாச்சில தெரிஞ்சிட்டு என்னப்பா வெறி பிடிச்சவனே, உன்னால சுயமா எதையும் சிந்திக்க முடியாத, உன்னால எந்த முடிவையும் தனியா எடுக்க முடியாதுன்னு தெரியுது. அப்படி இருக்கும்போது உன்ன மாதிரி ஒருத்தர் என்ன தோக்கடிக்க முடியாது. பையன் மாஸ்காட்டா. சக்குரா வேண்டாம். ஹலோ ஹலோ, மைக் செக் 1 2 3. ஆமா, இப்ப நான் இதுல எந்த பட்டன் அழுத்துறது? அச்சச்சோ, ஏற்கனவே ஆன்ல தான் இருக்கா? அத சொல்லி தொலைய வேண்டியது தானே. அதான் சொன்னேப்பா. என்ன நடக்குதுங்க? போனாரு கொடுக்குகள இந்த ஸ்கூலுக்கு வரவேற்கிறேன். படைய கத்தாம பேச வேண்டியது தானே, அமைதியா பேசணும். எது? இதான் என்னோட முதல் ஸ்பீச். நீ மெதுவாவே பேசு, நல்லதா இருக்கும். கத்தி பேசினா கேம்பஸ்க்கு வெளியே எவனாவது கம்ப்ளைண்ட் பண்ண போறான். நல்லா போயிட்டு இருக்கும் போது உள்ள புகுந்து யாரு குடைச்சல் கொடுக்கறது? ஆமா, இப்ப அவங்களுக்கு என்னதான் வேணும்? வா வா, சண்டைக்கு வா. மரம் நிக்கிறாங்க எல்லாரும். என்ன இது? எல்லாம் வெறப்பா இருக்கானுங்க. அப்படி யார் தான் பேசுனது? இப்படி ஒரு குரல் யாரியாது? சரிப்பா, இது ஆகிற காரியமா தெரியல. போஃபோரினோட லீடர் பேசுறேன். என்னோட பேரு உமேமியா. அப்ப இவன் தான் ஃபியூரினோட லீடரா? ஃபியூரின்ல ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஆளு. அதான் அடேஷன் நிக்கிறாங்க. மூச்சு விடுறாங்க. சாரிப்பா, நான் என்ன பேசிட்டு இருந்தேனே மறந்துட்டேன். ஞாபகம் வந்துருச்சு. இங்க பாருங்க, இளவட்ட பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க. எப்படியும் நீங்க எல்லாரும் ஹை ஸ்கூல் வரைக்கும் வந்துட்டீங்க. இங்க நல்லா என்ஜாய் பண்ணி மறக்க முடியாத நினைவா மாத்திக்கங்க. டைம் கிடைச்சா பீச்சுக்கு போங்க, இல்ல மலைகளுக்கு போங்க. பீச்சுக்கு போவேன்னு தான் சொல்லுவேன். உனக்கு பிடிச்சத சொல்லாத. உடே நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இந்த சம்மர்ல பீச்சுக்கு போலாம். நல்லா சில்லுன்னு குச்சி ஐஸ் வாங்கி சாப்பிடுவோம். குச்சி ஐஸ சாப்பிட போறோமா? ஏன் உனக்கு அது எதுவும் பிரச்சனையா? அவரு உண்மையான சொன்னா நீங்க கிழிச்ச கோட்டை தாண்டறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு சொல்லுங்க. அவ்வளவுதான், நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் ஏற்கனவே சொல்லிட்டேன். இங்க இருக்கிற நிறைய பேரோட ஒத்து வராதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா போக போக அதெல்லாம் உங்களுக்கு பழகிடும். அப்புறம் முத நாளுங்கிறதுனால யாரும் சண்டை போட்டுக்காம சமத்தா இருக்கணும், சரியா? உங்களுக்கு கொஞ்சம் கொலாவிலாம் இருக்கு சொல்லு. இன்னைக்கு எது வேணும்னு தான் சொல்றேன். ரத்தத்தை தொடச்சாலும் நீங்க சண்டை போட்டீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இங்க பாரு, தேவையில்லாம என்ன வந்து அடிச்சத முதல்ல அவன்தான். ஆனா ஒண்ணுப்பா, உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். நீங்க எல்லாரும் இந்த ஊரை பாதுகாக்கணும். நமக்கு கொடுத்திருக்கிற பேரு ஓ ஃபியூரி. இந்த ஊரோட பாதுகாவலர்கள் நீங்க தான். அந்த பேரை காப்பாத்தி இங்க இருக்கிற மக்களை காப்பாத்தி அவங்க நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய காப்பாத்தணும். சரிப்பா, மத்த எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்குங்க. சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் போய் என் வேலையை பாக்குறேன். மைக் ஆஃப் பண்ணிட்டு போக வேண்டியதானே? அவன் இங்க முன்னாடி வந்து நிக்கிறனால கலக்குறாருல. இவங்க எல்லாரையும் ஒத்துமையால வச்சிருக்கான். அப்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஃபைட்டரால இதையும் பண்ண முடியுமா? உமேமியா, அவனை புரிஞ்சிக்கவே முடியல. ரெண்டு பேரும் என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நீங்க சமாதானம் ஆக போறீங்களா இல்லையா? அப்ப சரி, ஒத்துமையா கை குலுக்கு, உங்க சண்டைக்கு போடு முழுக்கு. இளவட்டனும் அப்படிதான் இருக்கணும்.
நான் எதுக்காக சமாதானம் ஆகணும்? முதல்ல ஆரம்பிச்சது அவன்தான். இன்னும் எங்களோட கணக்கு தீர்க்கவே இல்ல. என்ன தொட்டவன நான் விட்டதே கிடையாது. சக்குரா உன்னோட மூஞ்சியா சவுந்து போயிருக்கு. நீங்க 2 பேருமே டாப்புக்கு வரணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இப்ப சமாதானமா போறது நல்லது. இங்க பாரு சுகிஸ்டா, ஒமேமியாக்கு நீதான் உன் கிளாஸ்மேட்டை வந்து முதல்ல அடிச்சேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன். அவன் என்ன சொல்லுவான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இவ்வளோ பயம் இருக்கிறவங்க ஏன்டா அதை பண்ணீங்க? நம்ம 2 பேரும் ஷேக்கன் பண்ணிக்கலாமா? என்னடா இது? இவ்வளவுதான் இறங்கி சக்குரா, சீக்கிரம். அவன் பார்த்தா பயங்கர சீன் காட்டுவான்னு நினைச்சேன். நான் அவனுக்கு கை கொடுக்கணுமா? நான் அவன் கைய தட்டி விடவோ அடிச்சிடவோ கூடாது. சண்டையை தவிர நான் வேற ஒருத்தரை தொட்டதே இல்ல. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. வரச்சுனே ஃப்ரெண்ட் ஆனாங்கடா. சமத்து பசங்க. இதுல என்ன பிரமாதம்? குரங்கு பயலா இருப்பான் போல. அவ்வளோதான். அடிங்க. யார் மேல கை வைக்கிறீங்க? சும்மா சொல்லக்கூடாதுப்பா. இது அரவணைப்புடா. பார்க்க வச்சுட்ட. முட்டை பாரு அவன ஒரு கிக்கு. சும்மா அப்படி வளைஞ்சு நெளியிற. இவனால தலைகீழ ஆமாயா பெண்ட் ஆனவன். ஏன் என்னாலயும் அதை பண்ண இப்பதான் எனக்கு புரியுது. விட்டுட்டு இருக்காத. இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே இப்படிதான் நடந்துக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் நட்பா அப்படிங்கிற மாதிரி. என்னாச்சு திடீர்னு அமைதி ஆயிட்ட? கிடைக்கும். போச்சு போச்சு, கழுத்தை இறுக்கி பிடிச்சு நீ அவனை கொன்னுட்ட போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? அவ்வளவு சீக்கிரம் என்ன எவனும் ஒண்ணும் பண்ணிட முடியாது. நான் நினைச்சதை விட மனுஷங்களோட உடம்பு சூடாதான் இருக்கு. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நாம இப்ப வெளிய போறோம். எது? டிப்ஸ் எல்லாம். இப்பதான் நாங்க கிளாஸுக்கே வந்தோம். ஆமா, யார் நீ? அடப்பாவி. ஏய் சக்குரா, இந்த இடத்துல நீ பெயிண்ட் அடிக்கவே இல்ல பாரு. என்ன போய் நான் இன்னும் கொஞ்சம் பெயிண்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த வேலையெல்லாம் நைரே, நீ ரொம்ப நல்லா பெயிண்ட் அடிக்கிற. அப்படியா? நிஜமாவா? போயிட்டு போட வந்தா எனக்கு எப்படி இருக்க வேண்டியவன்? லிவை கேள்விப்பட்டிருக்கியா? அவரே தான் பண்ணுவார். ச்சே, என்ன இது? இப்பதான் நம்ம கிளாஸ் ரூமுக்கே போனோம். அதுக்குள்ள எப்படி இப்படி? வாய மூடுறா. வாய மூடிக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு. நீங்க ஓபி அடிச்சீங்கன்னா அவங்க என்ன சத்தம் போட்டே கொன்றுவாங்க. நடைய கட்டுங்க. கோயம்புத்தூர்காரர் போல இருக்கு. உங்க எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு வந்து 7 நிமிஷம் 48 செகண்ட் 26 சென்டி செகண்ட்ஸ் ஆகுது. உங்களை விட பால்வாடி பசங்களே கொஞ்சம் வேகமா நடப்பாங்க. பஞ்சுவல் புள்ளியார் போறோம். சென்டி செகண்ட்ஸ் எல்லாம் சொல்றாரு. இப்பதான் ஞாபகம் வருது எனக்கு. இது வந்தவன் தானே? ஏய் சக்குரா, இவரை உனக்கு தெரியுமா? நேத்து அந்த கஃபேல இருந்த பொண்ணை நான் காப்பாத்தினப்போ யார கோட்டா ஹவியா சொல்ற? சொல்லக்கூடாதா? வலிக்குது. என்ன பண்ற நீ? கோதோஹா அங்க இருக்கான்னு யார்கிட்டயும் சொல்லாதன்னு அப்பவே சொன்னல. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? அடச்சே. வெளியே காட்டிக்கணும் சொன்னாங்க. நான் பேசினாலே அப்படிதான் எச்சில் தெரிக்கும். எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. கோட்டோஹா மட்டும் ஆபத்துல இருக்கான்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் ஒருத்தனை உயிரோட இருக்க முடியாது. அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் மறுபடியும் சொல்றேன். கோட்டோஹா அந்த இடத்துல இல்லவே இல்ல. அதோட நேத்து நடந்ததை பத்தி நீ யார்கிட்டயும் பேசாத. அப்படி பேசினா தேவையில்லாம நான் தான் ரத்தம் சிந்த வேண்டியது இருக்கும். பதறாத விடு. நீ எதுக்காக உன் ஊரை விட்டு இங்க வந்தா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா நீ வந்திருக்க இடத்துல இருக்க லீடரு மொரட. உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கு எது சம்மந்தம் இருக்கா? சக்குரா, நீங்க எதை பத்தி பேசிட்டு இருந்தீங்க? எது? பொண்ணு பேர் எடுக்காது. ஆனா ரொம்ப நேரம் ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே. தேவையில்லாம டென்ஷன் ஆவான். அப்புறம் 10 பேரை போட்டு பொழந்து எடுப்பான். 10 பேரும் பொழப்பாரா? அப்பனா அவரோட பொழப்பு தானா? ஆமா, இப்ப எதுக்கு இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்க? என்ன எதுக்குன்னு கேக்குற? போஃபூரின்ல இருக்கிற 4 ராஜால ஹிராகியும் ரொம்பவே முக்கியமான ஒரு ராஜாவா இருக்காரு. 4 ராஜாவா? உமேமியா தான் போஃபிரனோட லீடரு. அப்புறம் அவருக்கு கீழ 4 பேர் இருப்பாங்க. பொண்ணுங்க ஒவ்வொரு இருக்காங்க. கிளாஸுக்கும் அவங்க தான் கேப்டன். அந்த ஒவ்வொரு கிளாஸ்லயும் 3 கிரேட்ஸ்ல இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்படின்னா கிளாஸ் 1ல இருக்கிறதால நாம தான் டீம் 1-ஆ? சொன்னது கரெக்ட் தானே? அப்படி இல்ல. போஃபூரின்ல இருக்கிற ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஒரு பேர் இருக்கு. கிளாஸ் 1ஓட பேரு டீம் டேமன், டீம் ஜிகோகு, டீம் ஜோஜோ, அப்புறம் டீம் கொமோகு.
நாம டீம் டேமன்ல இருக்கோம். ஒரு குரூப்ல 4 இல்ல 5 பேர் இருக்கலாம். ஒவ்வொரு குரூப்லயும் செகண்ட் இயர் இல்ல தேர்ட் இயர் சூப்பர்வைசர் ஆகி இருப்பான். அவன் சொல்றதுதான் கேட்கணும். அவன் என்ன சொல்றானோ அது அப்படியே பண்ணணும். புரியுதா? அப்போ சரி, வாங்க இருந்து கிளம்பலாம். கிளம்பணுமா? எங்க போகணும்? எதுக்கு போகணும்? இந்த ஊரை பாதுகாக்க போறோம். ரவுண்ட்ஸா? பாதுகாக்கிறதெல்லாம் சரி, ஆனா நான் எதுக்கு இவன் கூட இவன் கூடயா? ஏற்கனவே சொன்னல, உமேமியா உங்க 2 பேர் மேலயும் கண்ணு வச்சிருக்க சொல்லிருக்கா. நீங்க 2 பேரும் என் கூட தான் இருக்கணும். உமேமியா ஆர்டர் இது. ஏற்கனவே உங்களுக்குள்ள முட்டிக்கிச்சு தானே? ஒரு கல்குல் நியூஸ் போயிட்டு இருக்கு. தேவையில்லாம உள்ள பொந்து பெரிய இவனாட்டம் வந்தா அதான் ஒண்ணு விட்டேன். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ சண்டை போட கூடாது. பால்வாடி ஸ்கூல் டீச்சர் மாதிரி ஆயிட்டாரே. என் பேச்சு கேப்பீங்களா மாட்டீங்களா? பாதுகாக்க போறோம்னு சொல்லிட்டு எதுக்கு நாம இங்க வெட்டியா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கோம்? நம்ம ஊரை பாதுகாக்கணும்னா இங்க பிரச்சனை பண்றவனா யாருன்னு பார்த்து பொழந்து காட்டினாலே போதும். அதுக்கு கொஞ்சம் பார்த்தா ஆடுங்கிறியா? அது ஒண்ணும் ஊரை பாதுகாக்கிறது இல்ல, வம்பா வேலைக்கு வாங்குறது. ஆ? நாம இப்படி நடந்து போறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. நாம யூனிஃபார்ம போட்டு இந்த மாதிரி நடந்து போனாலே சின்ன சின்ன டீம்ஸ்லாம் இந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டானுங்க. நமக்கு சண்டை செய்யவும் தெரியும், பாதுகாக்கவும் தெரியும். அதுக்குன்னு முந்திரி கூடத்தனமா நடந்துக்கணும்னு அவசியம் இல்ல. யாரு இந்த ஆளு? பேசியே இப்படி அறுக்குறாரு. அடா சண்டை பாவி. போடுறதுல உனக்கு சந்தோஷம் இருக்குன்னு நினைச்சனா நிச்சயமா உனக்கு 60 தாண்டி. பாட்டி பாட்டி வேண்டாம், இருங்க. அது ரொம்ப ஆபத்து. இருங்க, நான் வரேன். என் கூட வாங்கடா. உண்மையிலேயே இது பெரிய இதுவும் மக்களை காக்கிறது தான்டா. தடவை அழிச்சாலும் அவனுங்க ஏதோ அடிக்கிறது மட்டும் தான் காக்கிறது. எப்பயாவது தான் இந்த மாதிரி வேலை இருக்கும். பரவாயில்ல விடுங்க. என்ன வேலைடா இது? போஃபோரின்ல இருக்கிறதுனால இதுவும் நம்ம வேலை தான். அங்கிள் இங்க பாருங்க, எல்லா இந்த பக்கம் வேலையை முடிச்சிட்டோம். நன்றி நன்றி, ரொம்ப நம்மளால அடிக்கிறது மட்டும் தான் வேலை என்னோட நினைச்சுக்கிறோம். சின்ன அன்பளிப்பு. தேங்க்யூ. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு ரக்கட் பாய் இல்லடா. சண்டையில தான் உன் சந்தோஷமே இருக்கு இல்லையா? அது ஏன்னு எனக்கும் நல்லா தெரியும். ஏன்னா ஒரு காலத்துல நாங்களும் அப்படிதான் இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் உதவி தேவைப்படுறவங்களுக்கு உதவுறதையே எங்க வேலையை நாங்க மாத்திக்கிட்டோம். உதவி பண்றதுலயும் சந்தோஷம் இருக்கு. என்எஸ்எஸ் நடத்தினாங்க. அப்படின்னா இதுக்கப்புறம் இது வேற ஒருத்தருடைய இடம். ஓ, ஒரு டாகா? ஆனா இந்த டாக் ரொம்ப மோசமா இருக்கு. சைக்கோரா வாய விடாத. அவனுக்கு எங்க சுத்திட்டு இருப்பாங்கன்னு அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதுனா சட்டை சாத்திடுவானுங்க. அவனுங்களா? போஃபியூரனுக்கும் இன்னொரு டீமுக்கும் இதுதான் பார்டர் மாதிரி. இந்த இதுதான் ட்ராக்குக்கு border. அந்த பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட நம்ம எந்த பிரச்சனையும் வச்சுக்க கூடாது. ஒவ்வொரு கண்ட்ரிலயும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இதுவும். எதுக்கு வம்பு? அந்த ஏரியால இருக்கிற டீம் பேர் என்ன தெரியுமா? சிஸ்டர் என்ன சொல்லுவாங்க? வெறி பிடிச்ச வேங்கங்க. ஆ, வெறி பிடிச்ச வேங்கங்க என்ன சொன்ன? அந்த பக்கம் பால் அடைஞ்சு போன மாதிரி கிடக்கு. அப்படி போடு, கேட்கும் போது சுவாரஸ்யமா இருக்கே. நில்றா பொடி பையா. சான் மிடில் ஸ்கூலோட யூனிஃபார்ம். அந்த பக்கம் என்னடா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா இந்த பக்கம் வந்துடு. நம்மளால அந்த பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க. ஏன் போனா? ஆஹா, அவன் பின்னாடி பாருங்க. அந்த ஆரஞ்சு ஜாக்கெட் போட்டுக்கிறவனுங்க சிசிட்டோரியன் ஆளுங்க. வந்துரு. எப்படியாவது அந்த ட்ராக்கை ஓ, தாண்டி போட்டை கிராஸ் வந்துரு. பண்ணிட்டா தொடக்கூடாதுன்னு நம்ம. வந்துட்டான். கையை பிடிச்சி இழுத்துருக்கடா. இப்பதான்டா சொன்னாங்க. எவ்வளவு தைரியம் உனக்கு? எங்க இடத்துக்கு வந்திருக்க? அவசரப்பட்டுட்டானுங்க. எதிரியோட இடத்துக்கு வந்து தேவலாம பம்பு வச்சுக்கிட்டானுங்க. அவன் நீ சிரிச்சு இவனை பத்தி தான் பேசுறனா? இவனை எதுவும் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல எங்க கிட்ட மோதணும். ஐயோ, அவ்வளவுதான். 2 பேரும் சேர்ந்து என்னடா ஏதோ பண்ணி ரொம்ப வலிக்கு வச்சிருக்கீங்க? ஆகிட்டாங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ இங்க இருந்து கிளம்பு. இங்க பாரு. என்னடா சத்தம்? 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? படுத்திருக்கிறத பார்த்தா இது தேராதுன்னு நினைக்கிறேன்.
ஒரே அடியில சுருண்டு விழுந்துட்டான். ரொம்ப பாவம். என்னடா அவன் மேலே அவன் இவனோட கட்டப்படணும். ஆளுங்களையே இவனுங்க இப்படி கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கானுங்க. என்ன விஷயம்? என்ன நடந்துகிட்டு இருக்கு? நம்ம ஜாக்கெட் போட்ட பசங்க இந்த பக்கமா வந்தீங்களா? அதான் நான் இந்த பக்கமா வந்தேன். அடச்சா, இந்த நேரம் பார்த்தா இவன் இந்த இடத்துக்கு வரணும். இவ ஷிஷிடோரனோட செகண்ட் இன் கமாண்ட். ஏரியா வாரிஸ் டோகாமி. ஃபியூரியன் ஹைஸ்கூல் ஆளுங்களுக்கு இந்த பக்கம் என்ன வேலை? ம்ம். ஆ, சர்வத்தாரி, என்னாச்சு உனக்கு? இவனுக்கு என்ன பிரச்சனை? எங்க ஆளுங்கள்ல ஒருத்தனை இவங்க துரத்திட்டு வந்தாங்க. ஆ, தோடா ஹிராகி, நீயா? என்னப்பா, எப்படி இருக்க? ஐயோ, இவன் இப்படி பேசுறத பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது. அவங்க பார்த்தா அந்த ஓல்டு இருப்பாங்க. இது உங்க ஆளுங்க தான் பண்ணாங்களா? சண்டை சூடு பிடிக்க போகுது போல இருக்கு. உதார் பசங்களா, யார்கிட்ட உங்க வேலையை காட்டுறீங்க? 2 பேர் இடத்துக்குள்ளேயே மத்தவங்க வரக்கூடாதுங்கிறதான உங்க ரூல்ஸ். இந்த டிராக்குக்கு இந்த பக்கம் இருக்கிறது சிஸ்டோரனுக்கு சொந்தமான இடம். தேவையில்லாம இங்க இடத்துக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டீங்களா? அவரே அடிப்பாங்க. எங்க இடம் நான் சொன்னேன். தோத்து என்ன நடக்குது? நீ அப்படின்னா நீ லாய்க்கு அர்த்தம். நீ ஒரு விஷயத்தை மறந்துட்டியா? வீக்கா இருக்கிறவங்களுக்கு இங்க போது நிறுத்துடா. ஆ? அவங்க ஆளுங்களே அவன் அந்த பையன் உன்னோட டீம் ஆள் தானே? அதுக்கு யாரு இவனா? இனி இவன் டீம்லயே இல்ல. ஏன்னா இவன் தோத்துட்டான். ஒருத்தன் தோத்து போறான்னா அவன் வீக்கா இருக்கான்னு அர்த்தம். வீக்கா இருக்கிறவனுக்கு சிஸ்டோரியன்ல எந்த இடமும் இல்லை. அந்த பக்கம் இருக்கிறது ரொம்ப மாற்றும் போது. இவனுங்க கூடலாம் இருந்தா எந்த நல்லதும் நடக்காதுன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப பாவம். ஏதோ வெறி பிடிச்ச வேங்கங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் என்ன சும்மா லுலுலாயா? ஓ, நோஞ்சா மாதிரி இருக்கிற ஒருத்தனை அடிச்சா நீங்களா சக்தி வாய்ந்தவங்களா? உன் கூட சேர்ந்து சண்டை போட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. என்ன சண்டை போடலாமா? மோதி பாத்திரலாமான்னு இப்ப சொன்ன. அவன் சொன்னது கேட்டுச்சுல்ல, விட்டு வைக்காத, கொன்னுடு. ஏய், பரவாயில்ல விடு. ஒரு உண்மையை சொல்லவா? உன் மண்டைய பார்க்கிறதுக்கு செஸ் போர்டு மாதிரி இருக்கு. இங்க பாரு, வாயை உடைச்சிடுவேன். அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப வாய் துடுக்கா பேசுற. நீ மட்டும் சீக்கிரம் சொல்லாம அப்படியே ஜவ்வு மாதிரி இழுக்கிற. ஓஹோ, அப்படி வரியா? நீ சொன்னதை கேட்கும்போது கொஞ்சம் கடுப்பாச்சு. அப்பனா சரி, நல்ல நாள் நல்ல இடமா பார்த்து நாம மோதி பார்த்துருவோம். கவலைப்படாத, உன் மூஞ்சிய என்னால மறக்க முடியாது. அப்புறம் பார்க்கலாம் செஸ் போர்டு தலையா. யார் அவன் செஸ் போர்டுன்னு சொல்றான்? அடவேடா, படவடக்கா. அங்கே இழுத்துட்டு போயிடுறான். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? சுமார்தா சங்க ஊதி பெருசாக்கிட்டீங்களடா. முடிச்சு சோலிய பிடிக்காம போக மாட்டாருங்க. நிறைய கொஞ்சம் பொறுமையா இரு. இது gang எதுக்கு war இப்ப ஆகுது. இப்படி கூவுற? எனக்கு தெரிஞ்ச நம்ம இங்க கொஞ்சம் பொறுமையா வந்திருக்கலாம். கை இப்படி ஆடுதே, அவர் என்ன சுகர் பிபி பேஷண்டா? எல்லாருமே பிபி தான். டோசேஜ் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா அவ்வளவுதான். தேவையில்லாம இந்த சக்குரா பையன் தான் பிரச்சனையை ஆரம்பிச்சது. பறந்து போய் அவன் மூக்கிலே ஓடுறது ரொம்ப முக்கியமாடா. டோகாமி யாரையும் அவ்வளவு சீக்கிரம் விட்டு வைக்க மாட்டான். ஷிஷிடோரன்ல இருக்க எல்லார விடவும் அவன் ரொம்ப மோசமான ஆளு. தெரியுது. அவன் அமைதியா விட்டுட்டு போயிருக்கானா? என்னமோ ஆக போகுது. வச்சு செய்ய போறான். சரி, முடிஞ்சதாவே இருக்கட்டும். எதுவா இருந்தாலும் நான் தான் முதல்ல களத்துல இறங்கி இருக்கேனா? என்ன மன்னிச்சிடுங்க. இப்ப ஸ்கூலுக்கு போகலாம் வாங்க. நீ சான் மிடில் ஸ்கூல்ல சேர்ந்தவன் தானே? என் பேரு சசாக்கி. சரி, நீ என் கூட வா சசாக்கி. ஏன்டா அந்த பக்கம் போனான்? உமேமியா கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லி ஆகணும். ஒரு உமேமியா கிட்ட சொல்றதுல இவனுக்கு விருப்பமே இல்லைன்னு நல்லா தெரியுது. உமேமியா பேசுனதை வச்சு பார்த்தா அவன் கூலான ஆளுன்னு தான் தோணுது. உமேமியா அவன் எப்படி இருப்பான்னு யோசிக்க முடியல.
அடி அந்த மாதிரி அடியாக இருக்கும். என்ன இது? என்ன இடம் இது? இந்த இடம் அற்புதமா இருக்கு. மேமியா ஃபியூரினோட லீடர் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒருத்தன். வா வா ஹிராகி, வந்து இத பாரு வா. கத்திரிக்காயும் கொடமிளகாயும் செமையா வளர்ந்துருக்கு. இந்த சம்மருக்கு நாம பார்பிக்யூ பண்ணி கலக்கலாம். ஸ்கூல் பையன் மாதிரி பேசிட்டு இருக்கான். இவனா ஸ்ட்ராங்கானவன். ஆளை பார்த்து இடப்படக்கூடாதுடா. இந்த எபிசோடுமே செம்மையாக இருந்ததுங்க, பயங்கரமாக இருந்தது. எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ஸ்கூலோட கான்செப்டே எனக்கு புரியாமல் இருந்தது. பட் இப்போ தான் புரியுது. இது ஒரு மினி என்எஸ்எஸ்ஸே வச்சு நடத்தினுங்கிறாங்க. நல்லா இருந்துச்சு. பட் இந்த பக்கம் பார்க்குறப்போ ஃபுல்லாக அதான் மக்களுக்கு சேவை செய்கிறது, அதான் வெறும் ஆக்ஷன்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ஏன்னா ஆற்று வரப்போ போய் அடிக்கிறது அது மட்டும் இல்லை. அவங்களுக்கு என்ன தேவைனாலும் அந்த மக்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற தேவை இந்த பசங்களை வளர்க்குறாங்க. ஸோ நன்னடத்த இது மாதிரி தான் இது. அது நல்லா இருந்துச்சு. இதுக்கு அப்படியே அந்த சைடு போய் பார்த்தா வேற மாதிரி அது ஏரியாவே ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது, ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது. ஆனால் அந்த காதில் ரிங்கு போட்டிருக்க பையன் வந்து அது ஒரு பெரிய இதுவாகவே எடுத்துக்கலாம். அவன் சிரிச்ச மூஞ்சோடையே இருக்கான். இது ஒரு சீரியஸாவில் எதுவுமே இல்லை, எப்பவுமே ஒரே பேச ஒரே மாதிரி இருக்கான். சூப்பர் கூலாக அந்த மாதிரி இருக்கான். இதெல்லாம் ஒரு விஷயமா, இதுவா இது என்ன பார்த்துக்கலாம் அப்படின்ற மோட்லேயே இருக்கான். அது எப்படின்னு தெரியல. பட் இந்த பல்லு ஷார்ப்பாக இருந்துச்சு பாருங்க. இவன் தான் கொஞ்சம் டென்ஷன்லாம் கொஞ்சம் பதட்டமானான். ஐயோ இந்த விஷயம் போய் அப்படி அவரை பார்த்தா நடுங்கிறான். அந்த மாதிரி இருந்தது. பட் அவன் தான் சீனே அவனை பொறுப்பில் தானே ஒப்படைச்சிருப்பு. எது நடந்தாலும் அவன் தானே பொறுப்புன்னு ஆகுது இல்லையா, அந்த ப்ரெஷரில் அவன் நிற்கிறான். ஏதோ நடக்கூடாது இங்கே நடந்து போச்சுன்ற மாதிரி தான் இருக்குது. நம்மளுக்கும் பாருங்களேன், அவ்வளோ சொல்கிறாங்க, தைரியமாக அவன் பாட்டுக்கு எல்லாத்தையும் பண்ணிடுறான். கூட இந்த அந்த ஆப் நீளமாக வச்சுருந்தான், அவனும் இறங்கிட்டான். 2 பேர் சேர்ந்து பண்ணது தான். பட் பொறுப்பு போய்வேன். பட் அவரை பார்த்தா என்ன சொல்கிறது, ரொம்ப பொறுமையாக அமைதியாக அப்படி கூலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இவங்க பயப்படுறத பார்த்தா அவர் ஆக்ஷனில் வேற மாதிரின்னு தெரியுது. அதனால பசங்க நடுகிறாங்க. அவர் மைக்கு வாய்ஸில் கேட்டதையே எல்லாம் அடுப்பீஸாக நின்ட்டாங்கன்னா அதுலேயே தெரிஞ்சது அவர் யாரோ எந்த அளவுக்குன்றது. அதுவும் சுகிஷ்டாலாம் வந்து அவன் பேச்சை மீறக்கூடாதுன்ற அளவுக்கு ஒன்று சொன்னால் அப்படியே தலையாட்டிட்டு கேட்பன்ற அளவுக்கு ரொம்ப இதாக இருக்கான் அவர் மேலே. ஸோ அதுவும் பார்க்க முடியுது. அண்ட் அந்த ஷாப் பொண்ணுக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கும் என்ன கனெக்ஷன் தெரியல. அதாவது இப்போ அந்த பொண்ணுக்கு ஆபத்து வந்துச்சு, வந்து நீங்கள் அது வரைக்கும் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்டுறாருன்னு பயப்படுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவளுக்கு ஆபத்தே வராமலாம் பார்த்துருக்கணும். அப்போ அவ்வளோ தூரத்தை எப்படிடா விட்டீங்க அப்படின்ட்டு கேர் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது. அப்போ அந்த பொண்ணு யார், இது என்ன கனெக்ஷன் எல்லாம் கதை நம்மளுக்கு வரப்போ தான் தெரியல. நம்ம ஏதோ சாதாரண பொண்ணு அப்படியே இதுவாக பத்தோட பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஹீரோ வந்து எல்லாரும் கூட மிங்கிள் ஆனதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அவனுக்கு இப்போ தான் பீப்புளோட கனெக்ட் ஆகுதுன்னா என்ன, எப்படி ஆவாங்க, எப்படி இருக்கும் அதுக்குள்ளே இருக்குன்றது இப்போ தான் அவன் ஃபீல் பண்ணுறான். அதில் நல்லா இருந்துச்சு. ஆமாம், நான் எப்படி நினச்சின்னா கிளாஸில் வந்ததும் எனக்கு ஆகாது, எல்லாரும் கூடயும் ஆக்ஷன் அது இருந்தால் என்ன போகிறான். இவன் நம்ம பையன் இருக்கான் பாருங்க, கலகான்னு அவங்க கூட தான் பேசிக்குவோம், எல்லாத்தையும் வம்பிழுப்பான் போல அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அவன் ஈஸியாக மிங்கிள் ஆகிட்டானுங்க. அது எனக்குமே சர்ப்ரைஸாக தான் இருந்தது. நம்ம பையன் தான் கொஞ்சம் வியூம் பிடிச்சினுக்கிறான். அவங்கெல்லாம் வந்து சகஜமாக எடுத்துக்கிறாங்க. அவன் இது பண்ணுறான் அதெல்லாம் ஒன்று பெருசாகவே எடுத்துக்கல. வாடா மச்சா அப்படின்ற மாதிரி கேஷுவலாக எடுத்துன்னு போகிறானுங்க. அதே தான் அந்த ஏரியாவில் எப்படி அவன் தாங்கலையோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே இப்படி இருக்கிறீங்க எனக்கு, ஏன்னா சண்டைக்கு வாங்கினா என்கிட்ட, ஏன்னா எல்லாருமே என்கிட்ட பாசமாக நடந்துக்கிறீங்கன்றது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் எபிசோடு பார்க்குறப்ப வேறு மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இது என்னது கேங்கு அது இதுன்றாங்க, அப்படி எல்லாம் சண்டைக்கு அப்படியா இருப்பாங்களான்னு பார்த்தா தங்கமான பிள்ளைங்களா இருக்குதுங்க. எல்லாம் நல்லபடியாக வளர்த்து மக்களுக்காக இது பண்ணணும்னு சேவை தான் செய்கிறாங்க சொல்ல போனால். பார்க்க ஆளுங்க தான் ரக்கடா அப்படி இப்படி இருக்கிறாங்க, ஆனால் உள்ள கோல்டு அப்படிங்கிறாங்க. பட் அந்த சைடு அந்த பிரிட்ஜுக்கு அந்த சைடு இருக்கிறவங்க தான் வேற மாதிரி. ஸோ இவங்களுக்கும் அவங்களுக்குமான போட்டியில் தான் தெரிய வரும். ஓகே, இதெல்லாம் மீடியம் முடிச்சுக்கோ. மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.